மாணவர்களுக்கும் எனது வணக்கம். இந்த தமிழம் யூடியூப் சேனலின் ஊடாக தொழில்நுட்பவியலில் கல்வி கற்கும் மாணவர்களுக்காக தொழில்நுட்பத்திற்கான விஞ்ஞான பாடத்துக்குரிய மீட்டல் பயிற்சியை வழங்க உள்ளோம். ஆகவே அனைத்து மாணவர்களும் இந்த தமிழம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதுடன் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. 14வது கட்டுரை வினா. விளையாட்டு மைதானத்தில் உள்ள 400 மீட்டர் ஓட்ட பந்தய தடம் ஒன்றின் வடிவமைப்பு உருவில் காட்டப்பட்டுள்ளது. உரு அளவிடைக்கு அமைய வரையப்படவில்லை. இதில் அடுத்துள்ள ஏதாவது இரண்டு கீற்று கோடுகளுக்கு இடையேயான இடைவெளி 3.5 மீட்டர் ஆகும். ஓட்ட வீரர்கள் அனைவரும் தமக்குரிய ஒழுங்கையின் மத்தியில் உள்ள கீற்றுக்கோட்டின் வழியே 400 மீட்டர் தூரம் ஓடி முடிக்க வேண்டும். பகுதி A. உருவில் காட்டப்பட்டுள்ள ஒழுங்கைகளது அரைவட்ட பகுதிகளின் ஆரைகள் R1, R2 ஆகியவற்றை பை உறுப்புகளில் எழுதுக. இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா இதான் அந்த ஒரு ட்ராக், 2 ட்ராக். நம்ம விளையாட்டு போட்டியில நாங்க பாடசாலை மன்ற விளையாட்டு போட்டிகள்ல அதே மாதிரி தான் நம்மளோட நார்மலா 200 மீட்டர் இருக்கு, இது 400 மீட்டர். அதாவது 2 ட்ராக் இருக்கு. இந்த டொட்டட் லைன் வழியே ஓடுறாங்களாம் வீரர்கள். இப்ப எல்லா தரவும் தந்திருக்கு. இது 100 மீட்டர், இதுல சுற்றளவு 100 மீட்டராம். இது 100 மீட்டர். மொத்தம் இந்த உள் கீற்று கோட்டின் வழியே ஓடுனா 400 மீட்டர் ஓடுவாங்க. அதே நீளம் தான் இதால ஓடுறவரும் ஓட வேணும். அதாலதான் நாங்க விளையாட்டு போட்டிகள்ல என்ன நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஆளுக்கு இங்க இருந்து முந்தி ஒரு குறிப்பிட்ட இடைவெளி தூரத்துல முந்தி ஆட்கள் இருப்பாங்க. ஏன்னு சொன்னா அனைவரும் ஒரே நீளம் ஓடி முடிக்கணும். ஆக இந்த கீற்றின் கோட்டின் வழியை ஓடினா 400 மீட்டர், அதே போல இந்த கீற்று கோட்டின் வழியை முற்றா ஓடி முடிச்சா 400 அதிகமா இருக்கும். ஏன்னு சொன்னா இது 100 சரி, ஆனா இதுல சுற்றளவு இதுல சுற்றளவு அதிகமா இருக்கு. ஆகவே அதாலதான் இவர் ஆரம்ப தானத்துல இருந்து ஒவ்வொரு ஆளும் முந்தி நாங்க வச்சிருக்கோம். அதே அடிப்படையாக கொண்ட கேள்விதான். அப்ப இந்த பாத்தீங்கன்னா முதலாவது கேள்வி சொன்னா R1 R2 இடையே உள்ள விகிதம், அதாவது R1 பைசாரில இருக்கு. இங்க பார்த்தோம்னு சொன்னா நாங்க R1 இதை எடுத்தா இது அரைவட்ட சுற்றளவு. அரைவட்ட சுற்றளவு 100 மீட்டர் தந்திருக்கு. ஆகவே அரைவட்டம் முழுவட்டம் 2πr, அரைவட்டம் வந்து πr. ஆகவே πr சமன் 100 மீட்டர், அதாவது இத சுற்றளவு. ஆகவே R1 சமன் 100 இன்கு π, 100 இன்கு π மீட்டர். இப்ப பார்த்தோம்னு சொன்னா R2, அதாவது இந்த இரண்டாவது கீற்று கோட்டின் அந்த ஆரே பார்த்தோம்னு சொன்னா R2, இவ்வளவும் R1, இவ்வளவும் இந்த இடைவெளியை கூட்டி விட்டா சரி. இந்த 2 கீற்று கோட்டுக்கு இடையில் உள்ள இடைவெளியை நாங்க என்ன செய்ய கூட்டி விட்டா சரி. R1 சக 3.5 இந்த இடைவெளி. R2 எப்படி இருக்கும்? R2 சமன் R1 சக 3.5. R1 கண்டிருக்கும் இந்த 100 π சக 3.5 மீட்டர் கேட்டிருக்கு. அதாவது பைசாரில் இருக்கு. நாங்க அப்படியே பிரதிட்டு கொடுத்து விட்டா சரி. பகுதி B. முதலாவது மற்றும் இரண்டாவது ஒழுங்கைகளின் ஆரம்ப தானத்துக்கிடையேயான இடைவெளி என்னவாக இருக்கு? அதாவது முதலாம் ஆரம்பத்தான மீது இரண்டாவது ஆரம்பத்தான மீது ஸ்டார்ட் வந்து முதலாவது டிராக்டர் ஸ்டார்ட், இது இரண்டாவது டிராக்டர் ஸ்டார்ட். ஆகவே இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரம் என்ன என்று கேள்வி. இது எக்ஸ் என்று எடுத்தா இந்த கிடைப்பட்ட தூரம் என்ன என்றுதான் கேள்வி. ஆகவே நாங்க பார்த்தோம்னு சொன்னா இப்ப இதுல இந்த டிராக்டர் பார்த்தா இந்த வளமையில என்ன செய்ய போறோம்? இந்த பெரிய டிராக்டர் சுற்றளவுல இருந்து இந்த சிறிய டிராக்டர் சுற்றளவு கழிச்சு விட்டா எவ்வளவு தூரம் வருதோ அதை முந்தி வைக்க முடியும். ஏன்னா இந்த ட்ராக்கை விட இந்த நாங்க பெரிய ட்ராக் இந்த சுற்றளவு அதிகமா இருக்கும். இதன் உள் ட்ராக் வந்து 400 மீட்டர் இருக்கும்னு சொன்னா வெளி ட்ராக் நிச்சயம் 400 அதிகமா இருக்கும். ஏன்னா இதுல சுற்றளவு இந்த சுற்றளவு விட அதிகமா இருக்கும். நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா இந்த வெளி ட்ராக்
வெளி டிராக்ல சுற்றளவுல இருந்து இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற டிராக்ல சுற்றளவு கழிச்சு விட்டா எவ்வளவு தூரம் வருதோ அவ்வளவு தூரம் இந்த ஆரம்ப தாரத்துல இருந்து வேற முன்னுக்கு தள்ளி வைக்கணும். அப்பதான் இந்த 2 டிராக்கு கூடாக ஓடுறவர்கள் என்ன செய்யணும், சம தூரத்துல ஓட முடியும். இல்லைன்னு சொன்னா இவர் கூட தூரம் ஓடுவார், இவர் குறைய தூரம் ஓடுவார். அப்ப போட்டியில அது சரியா அமையாது. எல்லாரும் சமனா ஓடணும். நாங்க இவர் இங்க ஸ்டார்ட் பண்ணா எவ்வளவு சுற்றளவு வேறுபாடு இருக்கோ அதுக்கு முதல் நாங்க அவரை ஸ்டார்ட் பண்ண வைக்கணும். நான் என்ன செய்ய பண்ணணும்னா பெரிய சுற்றளவுல இருந்து சிறிய சுற்றளவை கழிச்சு விட்டோம்னு சொன்னா எக்ஸ் வரும். அப்ப இங்க பெரிய சுற்றளவுன்னு சொன்னா உள் சுற்றளவு 400, பெரிய சுற்றளவு இது 200 எனக்கு தந்திருக்கு. இந்த இது ஒரு அரைவட்டம், இது ஒரு அரைவட்டம். 3 வட்டத்துல சுற்றளவு. நான் எக்ஸ் சமன் எழுத போறேன். எக்ஸ் சமன் இந்த பெரிய 200 சக பெரிய R2, அதாவது 2πr2 மைனஸ் 4. இதான் நாங்க கேள்வி. 200 பிளஸ் 2π R2 எங்களுக்கு தெரியும் என்ன, 100 π சக 3.5 மைனஸ் 4. இங்க எக்ஸ் எடுத்தோம்னு சொன்னா 200 சக பெருக்கினோம்னு சொன்னா 200, ஏன்னா பையோட போயிடும் 200 சக 2π தர 3.5 மைனஸ் 4. இதுக்கும் இதோட போயிடும். 2π 3.5 தர சமன் 2 தர 22 தர 3.5. இதை சுருக்கினோம்னு சொன்னா 5 பெருக்கி விட்டா 22 மீட்டர். ஆகவே இங்க இருந்து 22 மீட்டர் தூரம் தள்ளி இந்த ஸ்டார்டர் இருக்க வரும். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கணும். 2வது ட்ராக்கின் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 22 மீட்டருக்கு முன்னுக்கு இருக்க வரும். 3வது வரும்னு சொன்னா 22 வரை அதோட அதிகமா இருக்கும். இங்க வந்து இது நாங்க வளமையில இந்த விளையாட்டு போட்டியில நடக்கிற விஷயத்த ஒரு கேள்வியா போட்டிருக்காங்க. விடை வந்து 22 மீட்டர் இதற்ற விடை. பகுதி பி, மேற்படி மைதானத்தில் ஓர் உடற்பயிற்சிக்காக பின்வரும் உருவில் காட்டியவாறு ஒவ்வொன்றும் 12 மீட்டர் ஆரையுடைய 4 வட்டங்கள் அவற்றின் மையங்கள் ஓர் கிடைக்கோட்டில் அமையும் வகையில் வரையப்பட்டுள்ளன. அடுத்துள்ள 2 வட்டங்களின் மையங்களுக்கிடையிலான தூரம் 12 மீட்டர் ஆகும். முதலாவது கேள்வி, PQவின் நீளத்தை காண்க. அதாவது இந்த 4 வட்டத்தை வச்சுக்கொண்டு ஒரு விளையாட்டு மைதானத்துல பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு அமைச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 4 வட்டத்தின மையமும் ஒரு நேர்கோட்டில் அமைவதோடு இந்த ஒவ்வொரு வட்டத்தின் பரிதி வந்து மற்ற வட்டத்தின் மையத்தினூடாக போகும். இதான் 4 வட்டத்தை சேர்த்து ஒரு அமைச்சிருக்காங்க. இப்ப கேள்வி சொன்னா கேள்வி வந்து PQ சொன்னா இந்த PQ இதுல நீளம் என்னன்னு கேள்வி. நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து இதை நாங்க இந்த டொட்டட் லைனா இதை இணைச்சு விட்டோம்னு சொன்னா இந்த லைன் வந்து இந்த பரிதியின் ஆரை, இந்த கோடு இந்த பரிதியின் ஆரை, இது இந்த பரிதியின் ஆரை. இந்த முக்கோணம் ABP என்ற முக்கோணம் ஒரு இருசமபக்க முக்கோணமா இருக்கும். இது வந்து 12 மீட்டர். நாங்க உச்சிலிருந்து வர செங்குத்தல் இது இருசமபொருளும். இது 6 மீட்டர், இது 6 மீட்டர். பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தினா PQவை காணலாம். நான் இப்ப போட போறேன் முக்கோணி APQவில் பைதகரஸின் தேற்றப்படி எப்படி எழுதலாம்? செம்பக்கம் AP வர்க்கம் சமன் PQ வர்க்கம் சக AQ வர்க்கம். AP வர்க்கம் 12 வர்க்கம் தந்திரு 12 வர்க்கம் PQ வர்க்கம் கேள்வி. AQ வந்து எனக்கு இது 6, இது 6 மீட்டர் இருக்கும், இதுக்கும் 6 மீட்டர் இருக்கு. ஏன்னா இது சமபொருள். 6 வர்க்கம். இது 144 சமன் PQ சக 36 வர்க்கம். PQ வர்க்கம் சமன் கழிச்சு விட்டா 108. PQ சமன் வர்க்கம் வளர்த்துக்குள்ள 108 மீட்டர். இதுதான் இந்த விடை. நீங்க கழிச்சுன்னா 108 வர்க்கம் வளர்த்துக்குள்ள 108
மீட்டர் வரும். இரண்டாவது கேள்வி, முக்கோணம், அதாவது இந்த முக்கோணத்துல தீட்டா கோணத்துல பெறுமதி கேட்டிருக்கு. இரண்டாவது கேள்வியாக தீட்டாண்ட பெறுமதி கேட்டிருக்கு. ஆகவே இந்த தீட்டாண்ட பெறுமதி நாங்க இலகுவா காணலாம். ஏபிபி என்ன ஒரு சமபக்க முக்கோணம் என்றதால ஆகவே இந்த கோணம் எப்படி வரப்போகுது, 60 பாகையா வரும். எழுதலாம், முக்கோணி ஏபிபி ஒரு சமபக்க முக்கோணி ஆகையால் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60 பாகை. என்ன சமபக்க முக்கோணி சொன்னா என்ன சமனா இருக்கு, 360 × 3 60 பாகை. ஆகவே இதுதான் இரண்டாவது கேள்வியிட்ட விடை. மூன்றாவது வினா, முக்கோணி ஏபிஆரின் பரப்பளவை காண்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா முக்கோணி ஏபிஆர், இந்த முக்கோணின் பரப்பளவு கேள்வி. ஆகவே எனக்கு PQ தெரியும். ஆகவே இது சமச்சீர் எல்லாம். ஆகவே PQ சமன் என்ன வரப்போகுது, QR. ஆகவே இதுல நீளம் எனக்கு தெரிய போகுது. ஏன்னா இது வர்க்கமூலம் 108 உங்கள் கேள்வியில பார்த்திருக்கோம். இதுவும் வர்க்கமூலத்துக்கு 108. ஆகவே இது அடி, இது என்ன செங்குத்து. ஆகவே முக்கோணி வரப்பு அரைதர அடிதர அந்த அடிக்கு வரைய செங்குத்து கண்டுபிடிச்சோம்னா சரி. ஆகவே முக்கோணி ஏபிஆரின் பரப்பளவு A சமன் அரைதர அடி 2 தர வர்க்கமூலத்தை 108. ஏண்டா இது வர்க்கமூலத்தை 108 கூட்டி விட்டா சரி. தர குத்தியரம் வந்து என்ன 6. ஆகவே 6 வர்க்கமூலத்துல 108. ஆக நீங்க இத சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா 36 வர்க்கமூலம் 3 என்ன மீட்டர் வர்க்கம் வரும். நீங்க வர்க்கமூலத்துக்குள்ள 3க்கு பெருமானத்தை போட்டு பெருக்கி நீங்க கொடுக்கலாம். அதுல பிரச்சனை இல்லை, இப்படியும் கொடுக்கலாம். ஆகவே முக்கோணி ஏபிஆரின் பரப்பளவு 36 வர்க்கமூலம் 3 மீட்டர். நான்காவது வினா, ஆரைச்சிறை ஏபிபிஆரின் பரப்பளவை பை உறுப்புகளில் காண்க. அப்ப ஆரைச்சிறையின் பரப்பளவு கேள்வி. ஆகவே ஏபிபிஆர் இந்த ஆரைச்சிறையின் பரப்பளவு கேள்வி. இது தீட்டா π/3. இது தீட்டா π/3 60 பாகை முதல் கேள்வியில பார்த்திருக்கோம். ஆரைச்சிறைக்குரிய இது 12. ஆரைச்சிறைக்குரிய சமன்பாடு அரை ஆர் வர்க்கம் தீட்டா. ஆகவே நான் போட போறேன். ஆகவே ஆரைச்சிறை ஏபிபிஆரின் பரப்பளவு A சமன் அரை ஆர் வர்க்கம் தீட்டா. ஆகவே A' is equal to A1 போடும். அரை தர ஆரை என்ன, இதுல 12 வர்க்கம் தர தீட்டா என்ன, இது π/3 60 பாகை, இது 60 பாகை, 2 π/3. அவை சுருக்கினீங்கன்னு சொன்னா பைசாலாம் கேட்டிருக்கு. நாங்க இதை சுருக்கினா 48 பை மீட்டர் வர்க்கம் வரும். 144 சுருக்கி 48 வரும். ஆகவே பைசாரில் கேட்டதால 48 பை மீட்டர் வர்க்கம் இந்த விடை. ஐந்தாவது வினா, வில் பிபிஆர், நான் PR ஆகியவற்றால் உள்ளடைந்த பரப்பளவை பை உறுப்புகளில் காண்க. இப்ப அடுத்தது என்ன சொல்லுதுன்னா, இந்த அதாவது இந்த நான் PR ஆலையும் இந்த ஆரைச்சிறையால உள்ளடக்கிய இந்த பகுதி, நான் நிலக்கிய இந்த பகுதியில பரப்பளவு கேள்வி. அப்ப இந்த நிலக்கிய இந்த பரப்பளவோட எப்படி காணலாம்னு சொன்னா, எனக்கு ஆரைச்சிறை கண்டுத்தேன். இது ஆரைச்சிறை, இந்த பரப்பு இதுக்கு முதல் கேள்வி கண்டிருக்கேன். முக்கோணின பரப்பு கண்டிருக்கேன். அப்ப இந்த ஆரைச்சிறையில இருந்து இந்த முக்கோணியை கழிச்சு விட்டா இந்த துண்டு வரும். அவன் நேரடியாவே எழுதல, ஏன்னா பைசாரிலாம் கேட்டிருக்கு. ஆகவே என்ன பரப்பளவு சமன் ஆரைச்சிறை இந்த பரப்பளவு 48 பை. நாங்க இதுக்கு முதல் கண்டிருக்கோம். அதுக்கு பிறகு என்ன முக்கோணியின் பரப்பளவு 36 வர்க்கமூலம் 3. ஆகவே A2 is equal to 48 பை மைனஸ் 36 வர்க்கமூலம் 3 மீட்டர் வர்க்கம். நேரடியாக எல்லாமே சுருக்க தேவையில்லை, பைசாரிகள் கேட்டிருக்கு. ஆகவே நாங்க அப்படி எழுதி கொடுத்தோம்டா சரி. இதுல விடை வந்து 48 பைசாய 36 வர்க்கமூலம் 3 மீட்டர் வர்க்கம். ஆறாவது வினா,
இந்த வட்டங்களால் உள்ளடைந்த கூட்டு உருவின் பரப்பளவை பை உறுப்புகளில் காண்க. இப்ப அடுத்த கேள்வி மொத்த பரப்பளவு என்னன்னு கேள்வி. அப்ப இதுல பாருங்க, இப்ப இதுல 4 வட்டங்களை சேர்த்து செஞ்சிருக்கு. அது நான் இப்ப இப்படி பார்க்க போறேன். இது ஒரு வட்டம் பை ஆர் வர்க்கம், இதுவும் ஒரு வட்டம் பை ஆர் வர்க்கம். அது மேலதிகமா என்ன தேவை? இந்த துண்டு தேவை. இந்த துண்டு பரப்பளவு தேவை. இந்த துண்டு பரப்பளவு எப்படி காணணும்னு சொன்னா, இது ஒரு வட்டம், இந்த வட்டத்துல இந்த 2 துண்டையும் கழிச்சு விட்டோம்னு சொன்னா இந்த இஞ்சி இருக்கிற துண்டு வரும். ஆனா எனக்கு தெரியும் இது எப்படி வரப்போகுது, நான் கண்டதுல 2 மடங்கு. ஆகவே இதுல பரப்பளவு என்ன வரப்போகுது? நாங்க இப்ப பார்த்ததுல இருந்து நாங்க ஒரு துண்டின் பரப்பளவு கண்டிருக்க 48 பைசாய 36 வர்க்கமூலம் 3. ஆகவே நான் இதுல இந்த எஞ்சி இருக்கிற பரப்பளவு என்ன வரப்போகுது? பை ஆர் வர்க்கம் மைனஸ் 2 தர 48 பை மைனஸ் 36 வர்க்கமூலம் 3. ஏன் ஒரு துண்டு இது இதுல 4 வரும். ஏன் இதே மாதிரி நீங்க பிரிச்சு சொன்னா என்ன வரும்? பிரிச்சா 1 2 3 4 துண்டு நாங்க ஒரு துண்டு பரப்பளவு கண்டிருக்க முடிய கேள்வியில அவை நான் 4 தர 48 பை மைனஸ் 36 வர்க்கம் 3 எடுத்திருக்கு. ஆகவே இதென்ன வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இது இவ்வளவு என்ன? ஆகவே இதே மாதிரி 2 துண்டை கழிச்சு விட்டா இந்த துண்டு வரும். ஆகவே பை ஆர் வர்க்கம் மைனஸ் இந்த துண்டு என்ன? 2 துண்டு வரப்போகுது 48 பை மைனஸ் 36 வர்க்கமூலம் 3. ஆகவே மொத்தத்தையும் கூட்டி விட்டேன்னு சொன்னா இதை விட மிகவும் இலவா செய்யலாம். ஆகவே இந்த முழுவட்டம் இதொரு முழுவட்டம் இதொரு முழுவட்டம் 2. இந்த இலக்கிய பரப்பளவு இது சக இந்தியாவில் இருக்கிற பரப்பளவு இது. நான் திருப்பி சொல்றேன் பாருங்க. இந்த முழுவட்டம் சக இந்த முழுவட்டம் 2. இந்த நிலத்திய துண்டும் இந்த துண்டும். மொத்த பரப்பளவு நான் நேரடியாக மொத்த பரப்பளவு சமன் பையார் வர்க்கம் பையார் வர்க்கம் பையார் வர்க்கம் பையார் வர்க்கம். 4 பையார் வர்க்கம் மைனஸ் எதை கழிக்கணும்? நீங்க விரும்புற மாதிரி நாங்க மொத்தமா கூட்டுறோம். பையார் வர்க்கம் 2 பையார் வர்க்கம் சக இது பை ஆர் வர்க்கம் மைனஸ் 2 48 சய 36 வர்க்கமூலம் 3. அதே மாதிரி சக பை ஆர் வர்க்கம் மைனஸ் 4 48 பை மைனஸ் 36 வர்க்கமூலம் 3. 1 2 மொத்தம் 4 பை ஆர் வர்க்கம் மைனஸ் 6. நீங்க சுருக்கி சொன்னா 2 2 6. ஏன்னா இந்த கோவை 2 7 48 பை மைனஸ் 36 வர்க்கமூலம் 3. ஆகவே நாங்க இதை சுருக்க போறோம். ஆகவே 4 பை தர இது 144. இதை சுருக்கி சொன்னா 4 தர பை தர 144 மைனஸ் 6 288 பை சக 216 வர்க்கமூலம் 3. இதை சுருக்கி சொன்னா 576 பை மைனஸ் 288 பை பிளஸ் 216 வர்க்கமூலம் 3. ஆகவே இதை நாங்க சுருக்கி எடுத்தோம்னு சொன்னா இதுல வரப்போகுது 288 பை பிளஸ் 216 வர்க்கமூலம் 3. நீங்க இதையும் இன்னும் சுருக்கணும்னு சொன்னா 36 பொதுவா எடுத்தீங்கன்னு சொன்னா 36 பொதுவா எடுத்தா இதுல வரப்போகுது 8 பை பிளஸ் 6 வர்க்கமூலம் 3 இது மீட்டர் வர்க்கம். இதுதான் இதுண்ட இறுதி விடை. நீங்க எவ்வளவு சுருக்கலாம் இடையில கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பைசாரிலாம் கேட்டிருக்கு சுருக்க சொல்லி அப்படி கேட்கல. நீங்க இதோட நிப்பாட்டாலும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு நிறைய சுருக்கி காட்டியிருக்கேன். அதாவது இது 2017ஆம் ஆண்டு வந்த ஒரு எஸ்ஏ டைப் கேள்வி. மிகவும் இலகுவான ஒரு வினா. 15வது கட்டுரை வினா. உரு ஒன்றில் சமபக்க அறுகோண வடிவமுடைய பழைய கோட்டையின் தளப்படம் காட்டப்பட்டுள்ளது. கோட்டையின் மையம் O ஆகவும் ஒரு பக்க நீளம் 60 மீட்டர் ஆகவும் உள்ளது. சுவர் ஏபியில் கோட்டையின் பிரதான வாயில் அமைந்துள்ளதுடன் அதன் வடிவம் ஒரு 2இல் சித்தரிக்கப்பட்டுள்ளது. ABCDEF மூலைகளில் 6 ஒத்த கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒரு 3இல் ஒரு கோபுரத்தின் வடிவம் காட்டப்பட்டுள்ளது.
பகுதி A உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளை பயன்படுத்தி பின்வருவனவற்றை கணிக்க. முதலாவது கேள்வி, FO இன் நீளம் யாது? இதுதான் அந்த முதலாவது படம், இதுதான் அந்த அடித்தளம். இதுல ABCDEF அது குறிச்சிருக்காங்க. அதாவது சம பக்க அறுகோண வடிவம் உடையது. ஒரு பக்கம் 60 மீட்டர். இதை பிரிச்சு காட்டிருக்காங்க. இதுக்கு முதல் நாங்க நிறைய கேள்வி இதே மாதிரியான வினா செய்திருக்கோம். ஒரு பக்க நீளம் சொன்னா இதுக்குள்ள 6 சமபக்க முக்கோணி இருக்கும். கேள்வி முதலாவது சொன்னா OF இன் நீளம் கேட்டிருக்கு. OF இன் நீளம் சொன்னா ஒரு முக்கோணியின் பக்க நீளம். அதாவது இது 60 சொன்னா சமபக்க முக்கோணி, இது 60 பாகை, இது 60 பாகை, இது 60 பாகையா இருக்கும். ஆகவே சமபக்க முக்கோணி OF சமமா இருக்கும் 60 மீட்டர் சமம். ஆகவே நேரடியா நாங்க எழுத இயலும் FO 60 மீட்டர். நாங்க நேரடியா இந்த விடைய எழுத முடியும். இரண்டாவது வினா, கோபுரத்தின் அடித்தளத்தின் பரப்பளவு யார்? அப்ப கோபுரத்தின் அடித்தளம், அப்ப இதர் 6 கோபுரம். இந்த உருவ அடுத்த வினாவில் அந்த உருவ வரையலாம். உங்களோட டியூப்ல அந்த உருவம் இருக்குது. நான் அதை வரையல. ஒரு கோபுரம் அடி வட்டமா இருக்கும். ஆகவே கோபுரத்தின் அடியிட பரப்பளவு πr வர்க்கம். அது விட்டம் 1 மீட்டர் தந்திருக்காங்க. ஆகவே கோபுரத்தின் அடியின் பரப்பளவு A = πr வர்க்கம். π தர r ஐ 1 வர்க்கம் இது சமன் π. இதுக்கு பைக்கு பெருமான் தந்திருக்காங்க 3.14 மீட்டர் வர்க்கம். இதுதான் கோபுரத்தின் அடியின் பரப்பளவு. வினா 3, ABCF பகுதியின் தள பரப்பளவை காண்க. அப்ப இதுல இதான் கேள்வி. ABCF அதாவது இந்த பகுதியில தளப்பரப்பளவு கேள்வி. ஆகவே இது ஒரு சரிவகம். இது 60 சொன்னா இது 60 மீட்டர், இது 60 மீட்டர். ஆகவே என்ன நாங்க விரும்பினோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன இதுல சரிவகத்தில பரப்பளவு காணலாம், அல்லது 3 முக்கோணங்கிற பரப்பளவை கண்டு கூட்டினாலும் சரிதான். ஆகவே நாங்க தரவு தந்திருக்காங்க வர்க்கமூலம் 3க்கு 1.73. ஆகவே நாங்க என்ன செய்ய போறோம், நான் 3 முக்கோணங்கிற பரப்பளவு கண்டு நேரடியா என்ன செய்ய போறேன், கணிக்க போறேன். ஆகவே என்ன ABCF இன் பரப்பளவு சமன் 3 தர அரை AB sin θ. 3 தர அரை தர A என்ன 60 தர B 60 சர sin 60 பாகம். ஆகவே இது சமன் சுருக்கி விட்டா 30. 3 தர 30 தர 60 தர வர்க்கமூலம் 3/2. இதை சுருக்கி விட்டா 30. ஆகவே நீங்க வர்க்கமூலம் 3க்கு 1.73 போட்டு சுருக்கினீங்க சொன்னா 4671 மீட்டர் வர்க்கம் இதுல விடை. ஆகவே அந்த ABCF இந்த பரப்பளவு 4671 மீட்டர் வர்க்கம். வினா 4, கோட்டையின் உட்தள பரப்பளவை காண்க. அதாவது கோட்டையின் உட்தளம், அதாவது அறுகோணி. அப்ப இதுல அரைவாசி மேலுக்கு இருக்கும். ஆகவே நாங்க இதுக்கு கண்ட கேள்வி 2ஆல பெருக்கி விட்டா இந்த கோட்டையின் உட்தள பரப்பளவு மிகவும் இலகுவான ஒரு வினா. ஆகவே என்ன ABCDEF இன் பரப்பளவு சமன் 4671 தர 2. இதை பெருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா 9342 மீட்டர் வர்க்கம். ஆகவே மிகவும் இலகுவான ஒரு வினா. பகுதி B, பிரதான வாயிலில் உள்ள கதவு 0.3 மீட்டர் தடிப்புள்ள மரத்தினால் செய்யப்பட்டுள்ளது. உரு 2இல் காட்டியபடி கதவினது மேற்பகுதியின் வடிவம் அரைவட்டமாக உள்ளது. முதலாவது வினா, கதவினது முற்பக்க மேற்பரப்பின் பரப்பளவை காண்க. இதுதான் இந்த வடிவம், அதாவது அரைவட்டம், ஒரு செவ்வகம். இது மிகவும் இலகுவான ஒரு வினா. விட்டம் 2 மீட்டர், உயரம். மொத்த பரப்பளவு நான் நேரடியாக காணப்போறேன். கதவின் பரப்பளவு சமன் πr வர்க்கம் சக 2 தர 5.
பை தர ஆரை ஒன்றின் வர்க்கம் சக இது அதாவது இது அரை வட்டமாகவே அரை பையா போடணும் அரை பையா என்ன ஆகவே 10 இது சமன் அரை பை 3.14 2 சக 10 ஆகவே இதன் விட வந்து நாங்க இதை சுருக்கினா 1.57 சக 10 இது சமன் 11.57 மீட்டர் வர்க்கம். மிகவும் இலகுவான ஒரு வினா. இரண்டாவது வினா, கதவு செய்யப்பட பயன்பட்ட கனமீட்டர் மரத்தினது திணிவு 100 கிலோகிராம் எனின் கதவின் திணிவை கணிக்க. அப்ப ஒரு கனமீட்டர் வந்து 100 கிலோகிராமா, இதுல தடிப்பு வந்து 0.3 மீட்டர் இருந்திருக்கு. ஆகவே முதல்ல கதவின் கனளவு காணும், அதுபோல திணிவை காணலாம். ஆகவே கதவின் கனவளவு பரப்பளவு 1.57 தர 0.3 தடிப்பு. இது கேள்வியில தந்திருக்காங்க. ஆகவே கதவின் கனவளவு நாங்க பெருக்கணும்னு சொன்னா 7 3 21 2 மிச்சம் 15 2 17க்கு 7 போட்டு 1 மிச்சம் 1 3 3 4 மீட்டர் கியூப். அதாவது நாங்க என்ன பெருக்கணும்னு சொன்னா 3.471 மீட்டர் கியூப். ஒரு 7 3 21 2 மிச்சம் 15 2 17க்கு 1 மிச்சம் 3 3 4 சரியா. ஆனா ஒரு மீட்டர் கனத்துக்கு என்னவா எங்களுக்கு தந்திருக்காங்க வந்து ஒரு மீட்டர் கனத்துக்கு வந்து 100 கிலோகிராமா. அவை என்ன 3.41 மீட்டர். அவை கதவின் மொத்த திணிவு. ஆகவே கதவின் மொத்த திணிவு 3.471 தர 100 இது சமன் என்ன நீங்க 347.1 கிலோகிராம். ஒன்றுக்கு 100 கிலோகிராம் சொன்னா ஆகவே 3.471க்கு 347.1 கிலோகிராம். மிகவும் இலகுவா இந்த வினாவை செய்து முடிக்க முடியும். பகுதி சி, ஒரு மூன்றில் தரப்பட்டுள்ள கோபுரமானது உருளை பகுதியையும் செவ்வட்ட கூம்பையும் கொண்டிருப்பின் கோபுரத்தின் மேற்பரப்பின் பரப்பளவை கணிக்க. அடித்தளத்தை தவிர்த்து, அதாவது இந்த கோபுரம் இதான் கோபுரம், இதுல அடித்தளத்தை தவிர்த்து கோபுரத்தின் மொத்த மேற்பரப்பளவு கேட்டிருக்கு. இது ஒரு செவ்வட்ட உருளை. ஆகவே இந்த செவ்வட்ட உருளையில பரப்பளவு, அதாவது உருளையின் வளை மேற்பரப்பளவு கூம்பின் வளை மேற்பரப்பளவு ரெண்டையும் கூட்டி விட்டா சரி. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கூம்பின் வளை மேற்பரப்பளவு காண்றதுக்கு எனக்கு இதுல சாய்வு நீளம் தெரியணும். ஆகவே இது 1 மீட்டர், எனக்கு இது 5 மீட்டர். ஆகவே சாய்வு நீளத்தை நான் பைதகோரஸ் பயன்படுத்தி காணலாம். முதல்ல அந்த சாய்வு நீளத்தை காணுவோம், பிறகு நாங்க மொத்தமா இந்த கோபுரத்தின் மேற்பரப்பை காணுவோம். ஆகவே முதலாவது சாய்வு நீளம் காண்றதுக்கு என்ன வரப்போகுது, பைதகோரஸ் தேற்றப்படி எல் வர்க்கம் சமன் 5 வர்க்கம் சக 1 வர்க்கம் 26. ஆகவே எல் சமன் வர்க்கமூலத்துடைய 26. இது கேள்வியில தந்திருக்காங்க. வர்க்கமூலத்து 26 வந்து 5.01 மீட்டர். ஆகவே கோபுரத்தின் மொத்த மேற்பரப்பளவு. ஆகவே கோபுரத்தின் மொத்த மேற்பரப்பளவு பை ஆர் எல் சக என்ன 2 பை ஆர் எச். உருளையின் வளைபரப்பளவு கூம்பின் வளைபரப்பளவு பை 3.14 தந்திருக்கு. 6 தர எல் வந்து 5.01 சக 2 தர 3.14 தர 6 தர உயரம் 10. ஆக நீங்க இதை சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா கூட 78.53 மீட்டர் அடி தேவையில்ல, அடியை தவிர்த்தல் சொல்லியிருக்காங்க. ஆகவே 78.53 மீட்டர் வர்க்கம் கோபுரத்தின் மொத்த பரப்பளவு. பகுதி டி, தரையிலிருந்து 1 மீட்டர் உயரத்தில் கண் மட்டத்தில் உள்ள புள்ளி ஓயில் இருந்து புள்ளி எஃப்இல் இருக்கும் கோபுரத்தின் உச்சியை பார்க்கும் போதான ஏற்ற கோணத்தின் டான்சன் பெறுமதியை பெறுக. அப்ப இதுதான் அந்த கோபுரம். அப்ப இந்த அடியில இருந்து
ஒரு புள்ளை என்ன செய்யறது சொன்னா என்ன 1 மீட்டர், அதாவது F என்ற புள்ளி இங்க இருந்து சரியா 60 மீட்டர்ல இருக்கும். நாங்க இதுக்கு முதல் வரைஞ்ச படத்துல இருந்து இது 1 மீட்டர் கண்மட்டமா, கண்மட்டத்தில இருந்து இந்த கோபுரத்தின் உச்சி என்ற புள்ள பார்க்கலாம். ஆகவே இது 1 மீட்டர், இது வந்து 60 மீட்டர். என்ன நாங்க கேள்வியில தந்திருக்கு என்றா சரியா இது F என்ற புள்ளி, இது O இருந்து நினைக்கிறேன். இது சென்டிமீட்டர், இது சென்டிமீட்டர். மொத்த நீளம் பாத்தீங்கன்னு சொன்னா இது 61 மீட்டர். இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க. இப்ப இந்த முக்கோணம் என்ன இது 1 மீட்டர் சொன்னா இவ்வளவு 14 மீட்டர், இது 61 மீட்டர். இதுதான் இந்த ஏற்ற கோணம் தீட்டா. ஆகவே நாம் முக்கோணி x y z என்று சொன்னா முக்கோணி x y z இல் tan theta சமம் பக்கம் எத்தனை 14 இங்கு அயல் பக்கம் 61. ஆகவே டான்சன் பலன் தான் கேட்டிருக்கு. நீங்க சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா அன்னடா வந்து 0.23 இதுன்ற விடு. ஆகவே ஏற்ற கோணம் டான்சன்ல கேட்டிருக்கு tan theta is equal to 0.23. இத்துடன் இந்த மீட்டர் பயிற்சி 1 நிறைவடைகிறது. அடுத்த மீட்டர் பயிற்சியில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம்.